இந்த கேள்வியை மக்கள் தான் எழுப்பியிருக்க வேண்டும். அரச வைத்தியசாலைக்கு வருகை தந்ததன் பிற்பாடு இந்த அரச வைத்தியசாலையில் குறிப்பிட்ட மருந்து காணப்படவில்லை என்று சொன்னால் அந்த பொதுமக்கள் தான் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். வைத்தியசாலை கட்டமைப்பில் காணப்படாத மருந்து வகைகள், அதே போன்று பரிசோதனைகளை வெளியில் விநியோகிக்க துண்டுகள் பிரிஸ்கிரிப்ஷன் வெளியில் வழங்கப்படாது என்கின்ற ஒரு தீர்மானம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இலவச சுகாதாரத்தை நம்பி அரசாங்க வைத்தியசாலைகளை நம்பி இந்த சாதாரண பொதுமக்கள் வருகை தருகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வைத்தியசாலையில் இலவசமாக அவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட வேண்டும். இது அரசாங்கத்தினுடைய ஒரு பாரிய பொறுப்பாக, தட்டி கழிக்க முடியாத ஒரு பொறுப்பாக காணப்படுகின்றது. இந்த நாட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உயிர் வாழும் உரிமை பாதுகாக்கப்படுவதற்காக இலவசமாக அவர்களுக்கான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட வேண்டும், பரிசோதனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவான விடயம் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான இலவசமாக மருந்துகள் வழங்கப்படாத சந்தர்ப்பங்களில் இதற்காக குரல் கொடுக்கப்பட வேண்டியவர்கள், குரல் கொடுக்க வேண்டியவர்கள் இந்த நாட்டில் காணப்படுகின்ற பொதுமக்கள். ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியசாலைகளை நம்பி வருகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான மருந்துகள் கிடைக்கப்பெற வேண்டும். எனவே இந்த காலம் நெடுகிலும் காணப்பட்ட அரசாங்கங்கள் இவ்வாறு மருந்துகள் காணப்படாத சந்தர்ப்பங்களில் இந்த வைத்தியர்கள் வெளியில் சிட்டைகளை வழங்கி இந்த சிட்டைகளை வெளியில் வழங்கியதன் காரணமாக இந்த பிரச்சனைகள் அரசாங்கங்களுக்கு தெளிவாக புரியவில்லை. எனவே நாங்கள் அரசாங்கங்களுக்கு தெளிவாக புரியும் விதமாக இந்த தொழிற்சங்க போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளின் போது மக்கள் தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது மக்களுக்காகத்தான் இந்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்றனர். குறிப்பாக இந்த கேள்வியை மக்கள் தான் எழுப்பியிருக்க வேண்டும். அரச வைத்தியசாலைக்கு வருகை தந்ததன் பிற்பாடு இந்த அரச வைத்தியசாலையில் குறிப்பிட்ட மருந்து காணப்படவில்லை என்று சொன்னால் அந்த பொதுமக்கள் தான் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். எனவே இதனைத்தான் நாங்கள் செய்கின்றோம். அரசாங்க வைத்தியசாலைகளில் வருகின்ற இந்த பொதுமக்களுக்கு அரசாங்கம் மருந்துகளை வழங்குவதற்கு கட்டாயப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு காணப்படாத மருந்து சிட்டைகளை நாங்கள் எழுதி கொடுப்பதில்லை. எனவே இந்த மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக அரசாங்கங்களுக்கு அழுத்தங்களை வழங்குவதற்காகத்தான் இந்த நாங்கள் தொழிற்சங்க போராட்டங்களை நடத்துகின்றோம். அதே போன்று ஏற்கனவே இந்த ஆளணி பற்றாக்குறைகள் காணப்படுகின்றது. இந்த ஆளணி பற்றாக்குறைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் புதிதாக இந்த ஆளணிகள் திருத்தி அமைக்கப்படாமல் புதிய பிரிவுகள் உருவாக்கப்படுவதிலிருந்து விலகி இருப்பதற்கும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையாக இந்த தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.